ப்ரெஸ்ஸு நியாயம் நேர்மையாக இருக்கான்னு சொல்லு. 500 1000 வாங்காத ப்ரெஸ்காரனை ஒருத்தனை கூடியாந்து என்கிட்ட காணுங்க. ப்ரெஸ் மீட்டில் போனால் ரூபா வாங்குறான்ல 500 1000. நீ என்ன பெரிய யோகியனா? நீ வந்துக்கிட்டு பணம் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரியான நியூஸு. சன் டிவி இன்னைக்கு திமுகவுக்கு ஆதரவான நியூஸ் தானே போடுறான். நீ வந்து ப்ரெஸ்ஸுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லலாமா? ஒவ்வொரு சேனல்காரனும் ஒரு கட்சிக்கு சொந்தக்காரன், அதுக்கேற்ற மாதிரி நியூஸ் போடுவான். பத்திரிகைகள் பூரா வந்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு பெய்டு நியூஸ் போடுறான். நீங்கள்லாம் ஒரு பெரிய மீடியா ப்ரெஸ்ஸுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லிட்டு உங்களை வந்து வெக்கம் இல்லாமல் பார்க்கணுன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? நீ யோகியனாக இருந்தால் உன்னை பார்ப்பாங்க. நீ ஒன்றா நமக்கு அயோக்கியன் ஆகிட்டே. இப்போ நான் மீடியான்னு நானும் தான் மீடியா ஹவுஸ் வச்சுருக்கேன். நான் என்ன எவன்கிட்ட போய் படம் வாங்குறேன்னா? தப்பு பண்ணுறவன தண்டித்து கேட்குறல்ல, அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு பேனாமுனையால் ஒரு நாட்டின் இதையே மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க, எதிர்காலத்தையே. அப்படி இருந்தது பேனாமுனை. அதுதான் ப்ரெஸ் ஆச்சு. எழுத்தாளன் தான் முதல்ல எழுதுனா பத்திரிகைகளில். அதில் தான் ஆட்சிகளை கவிழ்ந்தது. இன்னைக்கு இப்படி வந்திருக்க எவையா யோகியம் இருக்க? அத்தனை டிவி சேனலும் படம் வாங்குறான். நான் ஆதாரத்தோடு நிரூபிக்க. உன்னை பார்க்கலன்னா நீ எல்லாம் ஒரு மனிதனா? நீ எல்லாம் மனசாட்சி உள்ளவனா? உன்னை எதுக்கியா பார்க்கணும்? நானே முதலமைச்சர் தான் உன்னை பார்க்க மாட்டேனே. யோகி இல்லையே நீ. ப்ரெஸ் ஆரம்பத்தில் ஒழுங்கா இருந்தது. கருணாநிதினா வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் பத்திரிகை ஆரம்பிச்சு கொண்டு வந்தார். முரசொலின்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் குங்குமம்னு வார இதழ் கொண்டு வந்தார். மன்னத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்தார். தினகரன் அவங்க கட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போவே பொலிட்டிக்கல் ஆகி போச்சு அவன் ப்ரெஸ் எல்லாம். உங்களெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? அதனால ப்ரெஸ் இப்போ பார்க்காது நல்லது தான். பார்த்தேன்னா என்ன கேள்வி? அப்போ ஒரு விஜயகாந்த் எடுத்தவங்கெல்லாம் உதைக்க வந்தார்ல. ஏன் உதைக்க வந்தார்? ஒவ்வொருத்தனும் ஒரு கட்சிக்காரன் ப்ரெஸ்ஸுன்னு உட்காந்துக்குவேன். அந்த கட்சிக்கு சாதரவாக கேள்வி கேட்பேன், கிண்டல் பண்ணுவேன், கெட்ட வார்த்தை ஒன்றும் உதைக்கணும்ல. கருணாநிதி உதைச்சா இல்லை? அன்னைக்கு வாய் திறந்தீங்களா? எவனுமே வாய் திறக்கல. நீ யோக்கியம் இல்லைப்பா. அதைத்தான் நானே உன்னுடைய ஜாதிக்கு இப்போ வந்துட்டேன் மீடியா. ஆனால் நான் தனி மீடியாவை தான் செயல்படுவேன். உங்களோட சேர்ந்தா எல்லாத்தையும் ஊரையும் கெடுத்துருவீங்க. எல்லா பையனும் பிச்சை எடுக்கிறாங்க.